அவிழ்க்கப்படாத சாபம். பாகம் 2. ஆதித்யா, ரமேஷ், சுமதி மூவரும் சிங்கியாவின் பாழடைந்த கோவிலை நோக்கி சென்றார்கள். அந்த இடத்தின் எதிர்மறை ஆற்றல் ரமேஷை தாக்கியது. கோயில் அருகே ரமேஷ் தன் தலையை பிடித்து கொண்டு அலறினான். என் காதுல ஏதோ கடுமையான சத்தம் போடுது. என்னால தாங்க முடியல. இதை எப்படியாவது நிப்பாட்டு ஆதித்யா. சுமதி, எனக்கு உதவி பண்ணு. என்னால முடியல, வலி தாங்க முடியல. இதை பார்த்த ஆதித்யா பதட்டப்படவில்லை. யோசித்தாள். இந்த அமானுஷ அதிர்வை முறியடிக்க எதிர்மறையான அதிர்வை ஏற்படுத்த வேணும் என முடிவெடுத்தாள். சற்றும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த EVP ரெக்கார்டிங் கருவியின் ஒலி அலைவாங்கியை ரமேஷின் காதுக்கு அருகே திருப்பி அதை அதிகபட்ச சத்தத்தில் 1 வினாடி ஆன் செய்து ஆஃப் செய்தாள். அவள் செயல் வெற்றி அடைந்தது. ரமேஷ் கண்ணீர் வழிந்த நிலையில் நிம்மதியுடன் தலையை கீழே போட்டான். அந்த நேரத்தில் ஆதித்யாவின் EVP கருவியில் மிக மெல்லிய குரல் பதிவானது. சுமதி பயத்தில் உறைந்தாள்.